ஹாய் நண்பர்களே, வாங்க இப்போ எக் ரைஸ் சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எக்கு மசாலா ஆயில் கடுகெல்லாம் இருக்குது. பாத்திரம் வச்சு அதில் பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே வெங்காயத்தை நல்லா வதக்கி செஞ்சால் தான் எந்த ஒரு குழம்பு எல்லாமே வதக்கி செய்கிற குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்குறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் மூடி வச்சு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா எல்லாமே சேர்க்கணும். அப்போனா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் மசாலாவெல்லாம் சேர்க்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சிக்கன் தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சா. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் குழம்பு பொடியெல்லாம் அரைக்கல, தீர்ந்து போச்சு. அதனால் மசாலா ஐட்டம் இதெல்லாம் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா குழம்பு தூள் வேணும்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தனியாக எடுத்து தள்ளி வச்சுட்டு 5 எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி. ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த சாப்பாடை ஸ்கூலுக்கு சின்ன பசங்களுக்கு டக்குன்னு ஏதாவது வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும்.